dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. அப்பா அம்மா பார்த்து முடிவெடுத்தா சரியா இருக்கும்னு நான் நம்பினேன். அதனால நான் பேசணும்னு கூட நினைக்கல. எந்த பொண்ணு வந்தாலும் அவளை நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நான் பார்த்தேன். துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பான், எப்படியாவது பண்ணான். அது வாங்குற வரைக்கும், அது சாப்பிட்ற வரைக்கும், அது உடுத்துற வரைக்கும் எல்லாம் சந்தோஷம் தான். அப்புறமா பக்கத்துல மனுஷன் வராதுக்கு முன்னாடியே அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எப்படி நீ என் பக்கத்துல வருவ, நான் உன்னை வரைச்சனா அப்படின்னு கேட்க. ராத்திரி ஆனதானே அவன் பக்கத்துல வருவான். அதனால என்ன பண்ணுவான், 10 மணி ஆகும்போது சடக்குன்னு ஒரு நாளைக்கு எந்திரிச்சு வெளியே போயிட்டான். சொல்லிட்டு போனா பரவாயில்ல, சொல்லாம போவான். வந்து பார்ப்பான், வீடு முழுக்க தேடி பார்ப்பான், ஆளே காணோம். எங்க போனா இந்த பொம்பளை, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரே தட்டமா இருக்கும் உனக்கு. அப்புறம் வீதி வீதியா தேடுவான், பைத்தியக்கார மாதிரி தேடுவான். டேய், நான் யாருன்னு நினைச்ச, நான் காளி வந்திருக்கேன், கல்கத்தா காளி வந்திருக்கேன். ஓஹோ, கல்கத்தாவுல இருந்து காளியா? ஆமா அப்படின்னு அவ சொல்லிட்டு ஆடுறா. காளி வந்திருக்கேன், காளிக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்டா அப்படின்னு சொன்னோன்னு காலில் விழ சொல்றாங்க. அப்புறம் அவன் காலில் விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆடிட்டு சரியா போயிடுது. இத்தனை செய்ய முடியுமோ அவ்வளவு வன்முறையும் செஞ்சு காலில் விழுக வச்சுட்டு அதை வந்து பெருமையா வேற அடுத்தவங்கிட்ட பேசுறானா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு தான். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி மேடம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மேடம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வழக்கறிஞராக இருக்கீங்க. முன்னாடியெல்லாம் ஒரு டைவர்ஸ்க்கான ஒரு முடிவுகள் எப்படி எடுத்தாங்க, இப்போ எந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் டைவர்ஸ் பக்கம் வராங்க? இதுக்கே ஒரு எபிசோடே போகணுமே. இல்லை மேடம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாலாம் சொல்ல முடியாது. இது ஸ்வீட்டான விஷயமே அல்ல, அதனால ஸ்வீட்டாக சொல்ல முடியாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா, முன்ன வந்து கோர்ட்டு படி ஏறுறது ரொம்ப கேவலம். எங்கள் குடும்பம் கோர்ட்டை காலை மிதிச்சது கூட கிடையாது அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிறது ஒரு கௌரவமாக நினைப்பாங்க. கஷ்டப்பட்டால் கூட அது பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பேசி முடிச்சுக்கணும் இல்லை, கிடையாது. டைவர்ஸ் கிடையாதுன்னா கிடையாது தான். தனித்தனியாக வாழ்ந்துக்கணும். அவர் ஒருத்தர் செட்டப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, இவங்க டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான். ஆனால் இப்போ அது கிடையாது. என்னன்னா பெரிய விஷயமா, அவளோட ஒத்து வரலன்னா பேசாமல் கோர்ட்டில் போய் போடுறா அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் உடனே அடுத்த நாளே வந்துடுவார். அப்படி டைவர்ஸுக்காகன்னு இல்லை, பொதுவாகவே நொந்து போய் ஒரு வாழ்க்கையை தொடர்ச்சியாக வாழ்வதை விட நிம்மதியாக 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற நினைப்பு கணவனுக்கும் வந்திருக்கு, குறிப்பா மனைவிக்கும் வந்திருக்கு. அந்த வேகமான முடிவு தான் கேட்குறேன் மேடம். அப்போ வந்து எந்த சூழ்நிலையில அந்த முடிவை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்தாங்க, இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க? அப்போ அப்படிங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமா? இல்ல மேடம், 15 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேனே. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்த்து தான் இந்த விஷயத்தை நீங்க தீர்மானிக்கணும். நிறைய படிக்கிறார்கள். இப்போ எல்லா பெண்களும் படிக்கிறாங்க. மோஸ்ட்லி குறைந்தபட்சம் ஒரு 70% வேலைக்கு போகணும்னு உறுதியாக இருக்கிறாங்க. சொந்த காலில் நிற்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு ஈக்குவலாக வண்டியை ஓட்டுறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கிறாங்க. முன்னேற்றம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. கணவன் கொண்டு வந்து கொடுக்குற காசை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். கணவன் தான் இருந்தால் தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி சூழலில் அடித்தாலும் உதச்சாலும் கூத்தியார் வச்சிருந்தாலும், அந்த பாஷையிலேயே நான் சொல்கிறேனே, எப்படி இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம், வேற வழி இல்லை. என் குழந்தைகளை காப்பாற்றணும், என் வயிற்றுக்கு சோறு போடணும். அப்பா அம்மா வீட்டுக்கு வர முடியாது. இந்த ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும். அது மட்டும் இல்லை, இங்கே வர்றதுக்கு நீ எங்கேயாவது பாழுங்கணத்தில் விழுந்து செத்து போன்னு சொல்லி செத்தவங்க ஏராளம். அதனால் அந்த மாதிரி எல்லாம் தான் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீ அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் இதில் உன்னோட அடிமை கிடையாது. நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன். நீயும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன். 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். பார்த்தா ஒரு சில மாதங்களில் நான் உன்னை விட கூட அதிகம் சம்பாதிப்பேன் தெரியுமா? நீ அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு உன்னோட வாழணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா விடு. நம்ம குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்வோம்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். அப்படி கேட்டுட்டு பரஸ்பரம் மரியாதையோடு வாழ்ந்தால் வாழலாம், இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் பேசி முடிச்சு இங்கே வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே மேடம். அதனால இப்போ இது தப்புன்னு சொல்லிடுவீங்களா? நிறைய பேர் வராங்கங்கிறதுனால அது தப்புன்னு சொல்லிட முடியாதுங்க. முன்னை போல நீ பண்ற கொடுமையெல்லாம் சகித்துக்கொள்வதற்கு பெண்கள் தயாராக இல்லை. கோர்ட்டு படியேறுவது கேவலம் என்று நினைக்கிற பெண்கள் கிடையாது. சரியா? அடிபட்டு நொந்து ஒரே வாழ்க்கையில சாகிறத விடவும் விலகி வந்து தன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக நிம்மதியா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிதானே?
உங்களுக்கு விளக்கம் கிடைத்து விட்டதா? சரி, இப்போ நம்ம பரசுராம் கதையை பற்றி பேச போகிறோம். ஒரு நாள் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அப்பாவும் பிள்ளையுமா. அவர் கொஞ்சம் தெரிஞ்ச பத்திரிகையாளர் எனக்கு. ஆங்கில பத்திரிகை ஒன்றில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். சார் சார் வாங்க உட்காருங்க, என்ன யார் இவர் யாருன்னு. அவர் முதல்ல சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கதையெல்லாம் பேசிட்டு, அதாவது அந்த விஷயத்தை பேசுறதுக்கே வருத்தப்பட்டு பேசுகிறார். அப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இப்போ இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பொண்ணு தான் அப்படின்னு பண்ணி வச்சுருக்காங்க. பையன் நல்லா சம்பாதிக்கிறான். இங்கே பக்கத்தில் தான், திருவான்மியூர் பக்கத்தில் தான் குடித்தனம் இருந்திருக்காங்க பையனும் பொண்ணும். ஆனால் அந்த பையன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்களையும் என் மகனையும் பிரிச்சே வச்சுட்டாங்க. இவன் இங்கே பக்கத்தில் இருந்தால் கூட, இவங்க திருவான்மியூர்னா பாலவாக்கத்தில் இருந்தால் கூட திரும்ப திரும்ப எதையாவது பேசி அவனை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஊரே வேண்டான்னு ஹைதராபாத் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லவே அவரால் சொல்ல முடியல. திக்கி அவருக்கு பேசவே அப்படியே கண்ணில் வழியுது. ஒரே பிள்ளை எனக்கு மேடம், அவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன். பையன் கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தான். என்னப்பா விஷயம் என்ன அப்படி? மேடம் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பேசுனியா அவளோட? இல்லை மேடம் நான் பேசலை. ஏன்னா நான் அது பேசணுன்னே நினைக்கல. எங்கள் அப்பா அம்மா எனக்கு தப்பாக பார்த்துட மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க தியாகம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களே எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா பார்த்து முடிவெடுத்தால் சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன். அதனால நான் பேசணும்னு கூட நினைக்கல. எந்த பொண்ணு வந்தாலும் அவளை நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நான் பார்த்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு மேடம்? வந்ததுக்கு அப்புறமா தாம்பத்திய உறவே எங்களுக்குள்ளே இல்லை மேடம். அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆனதுக்கப்புறமா பெரியவங்கெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் சொல்ல வேண்டி வந்தது. அப்போ நான் சொல்ல வேண்டி வந்ததுன்னா அவங்க அம்மாலாம் நம்பலை. என் பொண்ணெல்லாம் அப்படி இருக்க மாட்டான்னாங்க. அப்புறம் அவங்களே டாக்டர்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போக சொன்னோம். இது நாங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்புறம் டாக்டர் அந்த பொண்ணை எக்ஸாமின் பண்ணிவிட்டு இவங்க இன்னும் திருமண உறவு கொண்டு வாழலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா நம்பினாங்க. அதுக்கப்புறமும் அந்த பெண்ணுக்கு எப்படியாவது அது பக்குவமாக சொல்லி அவளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அது மாதிரி பண்ணணும்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி இவனும் சந்தோஷமாக அவளை வச்சுக்கலாம். வா பீச்சுக்கு போகலாம், இல்லை சினிமாவுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ, உனக்கு என்ன பிடிக்கும்? அந்த நெல்லை அல்வா தான் பிடிக்கும் அப்படின்னு. சரி வாங்கிக்கோ, என்ன சாப்பிட்ற? துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பான். எப்படியாவது பண்ணுறான். அது வாங்குற வரைக்கும், அது சாப்பிட்ற வரைக்கும், அது உடுத்துற வரைக்கும் எல்லாம் சந்தோஷம்தான். அப்புறமா பக்கத்தில் மனுஷன் வராதுக்கு முன்னாடியே அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்படி நீ என் பக்கத்தில் வருவ? நான் உன்னை வர சொன்னேனா அப்படின்னு கேட்காரு. இவனுக்கு என்னடா இது? இந்த பாரு, தாமத்தியங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். நீ இப்போ அதுக்கு கூட வரலையே, பக்கத்தில் உட்காந்து பேசுன்னு சொல்கிறேன், கையை தொட்டா கூட ஏன் அப்படி விலகுற அப்படின்னு. அவளுக்கு ஏனோ பிடிக்கலை. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்க வீட்டில் இருந்தாங்க. யாரோட வீட்டில்? பையன் வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் கேட்கும்போது, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தாலே எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் போய் என்னன்னு சொல்லுவான் அவங்க அப்பா அம்மாட்ட? அவளுக்கு உங்களை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் போங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவன் சொன்னான், என்ன ஆனாலும் சரி எங்கள் அப்பா அம்மா என்னோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரே பிள்ளை. என்னை பார்த்து அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. அப்படியெல்லாம் விட முடியாது நான். அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் முடிவெடுத்துட்டான். இவன் அவங்கள விட மாட்டான். அதனால் என்ன பண்ணுவோம்? நம்ம இவங்கள விரட்டிடுவோம். ஓ, தினம் மாமியார் கூட சண்டை. தொட்டதுக்கெல்லாம் அந்த அம்மா ஏதாவது இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது காலை நீட்டி, இப்போ படங்கள்ல எல்லாம் பார்ப்போம் பாருங்க, அந்த தண்ணி கொட்டி போகுமே. நம்ம வடிவேலு படத்துலையெல்லாம் போட்டு தட்டி விழுந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓஹோ, மாமியாரை மறைமுகமாக தாக்குறது நான் என்ன தட்டி விடுறது, கீழே வலிக்கு விட மாதிரி பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கும்போது ஒரு கல் உப்பு தூக்கலாக எடுத்துக்கொண்டே போட்டுறது, படாத பாடுபடுது. அப்புறம் அந்த அம்மாவும் கொஞ்சம் நஞ்சல ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மகனாச்சேன்னு. அம்மா உனக்கு என்னம்மா கஷ்டம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். நீ எனக்கு விஷம் வச்சு கொண்டுடுவேன். எனக்கு நீ செய்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற. நீ இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். இப்படியெல்லாம் சொன்னால்
ஒரு மாமியார், ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் காலையில் பத்திரிக்கையா பேசுங்க போயிடுறீங்க, என்னால் வந்து முடியவே இல்லை, நம்ம பையனும் சந்தோஷமா இல்லை, அம்மா நீங்கள் தயவு செய்து போகாதீங்கம்மா, நீங்கள் என்னோட இருங்க, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் ஏதாவது கொஞ்சம் மாறுவா அப்படின்னு நான் பார்த்து முடிவு பண்ணிருக்கேன். இல்லைப்பா, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் இங்கே இருந்தால் நான் ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் எனக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு மாற்றிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இவன் நினச்சான், அட்லீஸ்ட் இப்போவாது நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் போய் வாரம் ஒரு தடவை வேணா அவங்கள பார்த்துட்டு வரேன், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் போய் பார்த்துட்டு வரேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி வா சாப்பிடணும், ஏதாவது ஒன்று செய். நான் ஏன் செய்கிறேன், நீ வாங்கிட்டு வந்து கொடு. ஒரு நாள் வாங்கலாம், 2 நாள் வாங்கலாம், தினம் தினம் வாங்க முடியுமா? அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே இந்த 2 பேருடைய சாப்பாடும் காலி ஆகிடுது. இன்னொருத்தர் சாப்பிட வேணாமா? சாப்பிட வேண்டாமா? அப்புறம் பட்னி கிடக்குறான் இவன். ஏய் என்ன நீ இப்படி பண்ணுற, உனக்கு என்ன வேணுமோ சொல்லம்மா செய்யலாம். டெய்லி எல்லாம் வாங்கிட்டெல்லாம் கொடுத்தனம் பண்ணவே முடியாது, நீ வீட்டில் சமைச்சு கொடு. இவ அதை முடிவு பண்ணிட்டாப்பா, அவனை சமைச்சு கொடுத்து நம்மளால் வந்து முடியாது, அதனால் அவனா பார்த்து அம்மா தாயே நீ சமையல் செய்ய வேண்டாம், நான் எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணணும்னு அது ஒரு ரகலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அதையும் அவன் சகிச்சான். நான் முடிஞ்சா நான் என்ன ஒரு ரைஸ் வைக்கிறேன், எனக்கு ஒரு ரசம் வைக்க தெரியும், நான் வச்சு தரேன், அதையும் பண்ணினான். ராத்திரி ஆனதானே அவன் பக்கத்தில் வருவான், அதனால் என்ன பண்ணுவான், 10 மணி ஆகும்போது சடுக்குன்னு ஒரு நாளைக்கு எந்திரிச்சு வெளியே போயிட்டான். ராத்திரி 10 மணிக்கு மேலே நம்ம பெண்கள்லாம் தெருவில் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க பெரும்பாலும், காரியம் இல்லாமல் ஒரு நர்சமாக வேலைக்கு போகிறதுக்காக பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போகலாம், ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் பணிபுரிகிறவங்க போகலாம், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க போகலாம், அந்த மாதிரி தான். சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, சொல்லாமல் போவோம், வந்து பார்ப்பான், வீடு முழுக்க தேடி பார்ப்பான், ஆளே காணோம், எங்கே போனா இந்த பொம்பளை, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரே பதட்டமாக இருக்கும் உனக்கு. அப்புறம் வீதி வீதியாக தேடுவான், பைத்தியக்கார மாதிரி தேடுவான், அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சி கூட்டிகிட்டு வருவான், அழுவான், ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் இந்த ரூமுக்குள்ளே கூட வரல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், என்னைக்காவது நீ மாறுவேங்கிற நம்பிக்கையில் தான் நான் உன்னோட வாழறேன். அப்புறம் இது பார்த்தா இப்படி பல நாள் போய் சுற்றி சுற்றி அவனால் முடியவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு, அம்மா உங்கள் பொண்ணு கொஞ்சம் சொல்லுங்கள், ராத்திரி 10 மணி 11 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா, எங்கே போகிறான்னு சொல்கிறது இல்லை, நான் பைத்தியக்கார மாதிரி தெரு தெருவா சுத்திரமா இவளை தேடி கண்டுபிடிக்க, நான் என்ன சங்கிலியாக போட்டு கட்ட முடியும் அப்படின்னு சொன்னவங்க அவங்க அப்பா அம்மாவே வந்து இவளை திட்டுறாங்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிற, நல்ல பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற. என்ன சொல்லியுங்க, இல்லைம்மா நான் இனிமேல் பண்ணலைம்மா, இனிமேல் நான் கஷ்டப்படுத்தாமல் இருந்துக்கிறேன், நீ புருஷனோட சேர்ந்து வாழும் முதல்ல, அதுதான் முக்கியம், கல்யாணங்கிறது அதுதான் அப்படின்னு அந்த அம்மா பட்டும் படாமல் பலதும் மகளுக்கு சொல்லிட்டு தான் போனாங்க. அப்புறம் யோசிச்சா இவனை எப்படி நம்ம பழி வாங்கலாம் அப்படின்னு. வன்மம் வந்து கூடிக்கிட்டே போகுது, என்ன காரணம்னே தெரியாது, அப்படி ஒரு வன்மம். இவன் வந்து என்ன பண்ணுறான், சரி இவளை கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம், அவளுக்கு வேணுங்கிற உனக்கு என்ன துணி பிடிக்கும், அந்த அந்த படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு விளம்பரம் போகும்போது டிவி விளம்பரத்தில் பார்த்தா அது கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பான். உனக்கு என்ன வேணும், எனக்கு பெரிய டிவி வேணும், பெரிய டிவி வேணும், போய் சோனி டிவி ஒன்று பெருசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதாவது வாங்கி எல்லாம் கொடுத்தாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கூட கொடுக்கறது. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தா இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஹரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா அப்படியே ஆட ஆரம்பிச்சான். இவனுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கே பயம் வருது. சரியா போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. ஆட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல, ஆட ஆரம்பிச்ச உடனே அம்மாயிட்டான், டேய் நான் யாருன்னு நினைச்ச, நான் காளி வந்திருக்கேன், கல்கத்தா காளி வந்திருக்கேன். ஓஹோ, கல்கத்தாவில இருந்து காளியா? ஆமா, கல்கத்தா காளி வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு ஆடுறா. இன்னும் என்ன அப்பவே எல்லாம் அவ வந்த உடனே இவனுக்கு பயம் வந்துடுது. பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடுறான், பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆடுறா, காளி வந்திருக்கேன், காளி வந்து, ஐயோ சாமி ஏதாவது வந்திருக்கும்பா நீ வா நீன்னு சொல்லிட்டு விபூதி எல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மூஞ்சியில் அடிச்சு தண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க, தெரியும் தானே, பார்த்துருப்பீங்கல்ல கிராமங்கள்ல அது மாதிரி இது டவுன்லயே பண்றாங்க. அப்போ என்ன வேணும், டே காலை விழுடா, கல்கத்தா காளி வந்திருக்கேன், காளிக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்டா அப்படின்னு சொன்னோன்னே அவன் காலில் விழ சொல்றாங்க. சாமி காளி போயிடு நீ, இந்த மாதிரி கோச்சுக்காத தாயே அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அவன் காலில் விழுந்து எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆடிட்டு சரியா போயிடு. இவன் உண்மையிலேயே நம்பிட்டான்,
கல்கத்தாலேருந்து தான் காளி காளி வந்திருக்குன்னு. வந்திருக்குது. ஓ, சாமி இருக்கிறதுனால தான் அவன் நம்ம கூட படுக்க மாட்டேங்கிறா. என்ன பாருங்க, எவ்வளோ நேக்கா ஸ்கெட்ச் போட்டிருக்கு அந்த பொண்ணு. அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அப்போ கொஞ்சம் அந்த தள்ளி தள்ளி நின்னபடியே அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான். பழையபடிக்கும் இப்போ சமையலுக்கு ஒரு ஆளையும் போட்டுட்டான். சமையலுக்கும் ஆளை போட்டுட்டான். இப்போ என்னாச்சு, இந்த பொம்பளை அடுத்தாப்புல என்ன சமையக்காரியே நோட்டம் விட்டுட்டு இருக்கிற, போச்சு போ. ஏம்மா இப்படி பேசுற? நீ சாப்பாடு ஆக்குனா நான் ஏன் வந்து சமையல் செஞ்சா நான் ஏன் வந்து இந்த பொம்பளையெல்லாம் வைக்கிறேன்? பாவம் மேடம் அந்த ஆளு. என்னன்னா இவங்க வீடுகள்ல எல்லாம் எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, எப்படி இருந்தாலும் சரி பொண்டாட்டியோட குடித்தனம் பண்ணணும். நம்ம குடும்பங்கள்ல எல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. நீ நல்லா இருந்தா போதும் சாமி, நாங்க கூட போயிடுறோம். இதுக்கு நடுவில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவானா? அதுக்கு சொல்லிடுவான், உனக்கு அவளோட பேசாம இருக்க முடியாதே அப்படிமா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாட்ட பையனுக்கு தானே பேசுறான். ஒரு லிமிட் இல்லாத அளவுக்கான டார்ச்சர், வார்த்தை. என்ன பண்ணுவீங்க நீங்க? தாங்கவே முடியல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது இந்த பொம்பளை வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்குது. இந்த பொம்பளை ஒரு தன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் இல்லடி, தலையை அவுத்து போட்டு ஆடுனான் பாரு, அப்படியே அவனை கவுத்துட்டேன், காலில் விழுக வச்சேன்டி. அதெல்லாம் அவ்வளவு திமிரு அவனுக்கு. நம்ப மாட்டீங்க, நாங்கெல்லாம் வந்து பெண் உரிமை போராளிகள்னு அடையாளம். ஆனால் இப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்கு, வழக்கு நடந்திருக்குது. அந்த வழக்கு நம்பர்லேருந்து எல்லாமே ஃபைலே நம்ம முன்னாடி இருக்குது. சரியா? கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பதட்டமா இருக்கு மேடம். இல்லை இப்படி அப்போ பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு மனசு விட்டு போச்சு. காளியே போலியாயிடுச்சு. டே அப்பா, இந்த மாதிரி தத்துவம் உன்னாலதான்ப்பா சொல்ல முடியும். காளி போலியா இல்லை மேடம் சொல்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் தான் தெளிஞ்சிட்டான், இவன் வந்து நம்ம கூட இனி எந்த காலத்திலையும் மாற மாட்டான். இவன் நம்மளை பழி வாங்கிறதுக்காகவே தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன மோட்டிவேஷன் மேடம் எனக்கு புரியவே இல்லை. நான் போக மாட்டேன், நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் இந்த ஜம்பம் நடக்காது. இல்லை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வந்ததே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தான். வாழ அதுவும் இல்லை. வாழ வந்த இடத்துல சரி காளி வந்துருச்சு, ஒத்துக்கிட்டோம். சரி, ஏன் வந்து இவரோட வாழ மறுக்கிறாங்கிற ஒரு காரணம் ஒன்று இருக்கணும்ல. அவளுக்கு பிடிக்கலையா இருக்கும். அவ வந்து பின்னாடி சொல்லப்பட்ட விஷயம் வந்து அவளுக்கு பேரனாய்டு இல்யூஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால அவளுக்கு இதை பத்தி பிடிக்காத ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அதை வந்து உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போய் அவளை இவாலுவேட் பண்ணி என்ன மருந்து கொடுக்கணுமோ கொடுத்து, என்ன பயிற்சி கொடுக்கணுமோ கொடுத்து அதை மாத்திருக்கணும். அது பண்ணல. அது எவாலுவேட் ஆயிடுச்சு. அது ரொம்ப மேல போயிடுச்சு சொல்லுவாங்க. கடைசியா ஒரு கொடுமை ஆரம்பிச்சது. இவன் பாத்ரூம்ல போய் குளிக்க போனா இவன் போன் எடுத்து கம்ப்ளீட்டா பார்க்க வேண்டியது. இப்போ தானே லாக் பண்றது, மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. இந்த கேஸ் எல்லாம் வந்து அதை எடுத்து பார்க்க வேண்டியது. யார்கிட்ட பேசியிருக்கான் இல்லைன்னு என்ன பண்ணுவா, அந்த கால்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதுல பேர் வரும்ல, முருகேசன், ஹரிகிருஷ்ணன், அப்புறம் லக்ஷ்மி, பரசுராம், அப்படி பேர் வரும்ல. அதுல இப்ப லக்ஷ்மின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், தீந்தது. யார் அந்த லக்ஷ்மி? உனக்கு எவ்வளவு நாளா? எனக்கு முன்னாடி ஃபோன் போடுனா அவன் ஹையர் அஃபிஷியல் லக்ஷ்மி. என்ன பண்ணுவான்? பார்க்குற வரைக்கும் பார்த்தான் ஹரி. இனி என்னால் தாங்க முடியாது, நேராக போய் அப்பா அம்மாட்ட சொல்லி, ஹைதராபாத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா இல்லையா, எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பா என்கிட்ட வந்து உட்காந்தார். கேட்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே? கஷ்டமா இல்லை, ஆள் மனசுல அடி வாங்கிட்டு இருக்கு. நிஜமா பதறுது. நிஜமாவே அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லு. கவலைப்படாத பரசுராம், நம்ம பார்த்துக்கலாம், வா. அது எந்த காளி வந்தாலும் இந்த காளி பார்த்துக்கோம், சூமந்திர காளி போட்டுடலாம் அப்படின்ட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொன்னேன். கேஸ் தான் போட்டோம், க்ரூயல்ட்டி கிரவுண்டில் தான் போட்டோம். அப்யூசிவ் லாங்குவேஜ் எல்லாம் பேசினாலா, அதெல்லாம் வந்து வார்த்தைகளாலான வன்முறை. என்ன வேணாலும் வாங்கி கொடுன்னு பிடிங்கினாலா, அப்புறம் சாப்பாட்டுக்கு முதல் கண்டு எல்லாத்துக்கும் காசா, என்ன கேட்டாலும். ஏன்னா நீ சோனி டிவிங்கிறது சாதாரண விஷயமா அந்த காலத்துல? காஸ்ட்லி. அதெல்லாம் போட்டு பொருளாதார காளி வந்து காலில் உள்ள வச்சது அதுவும் இருக்கா? அது இமோஷனல் இல்லை. ஒரு ஆம்பளைக்கு எப்படி இருக்கும், பொம்பளையானாலும் ஆம்பளையானாலும் காலில் அவனா காலை பிடிச்சி விடலாம். எல்லார் வீட்லேயும் புருஷன் காலை பொண்டாட்டி பிடிச்சி விடுறதும், பொண்டாட்டி காலை புருஷன் பிடிச்சி விடுறதும்
ரொம்ப சாதாரணம். எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளே புடவை உட்பட எல்லாத்தையுமே துவைச்சு காயப்படுவார். என் பொண்டாட்டி அவளும் வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போகிறேன், அவளுக்கு உதவணும், அவள் எத்தனை வேலை செய்வா அப்படின்னு செய்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து நான் தப்பாக சொல்லவே இல்லை. ஆனால் எத்தனை செய்ய முடியுமோ அவ்வளோ வன்முறையும் செஞ்சு காலில் விழுக வச்சுட்டு அதை வந்து பெருமையாக வேற அடுத்தவங்கிட்ட பேசுகிறானா நடித்து. அப்போ அதெல்லாம் இமோஷ்னல் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக எல்லாமே நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு 13(1)(1)A போட்டு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே போட்டோம். அதுவும் அந்த கல்கத்தா காளி வந்து கொஞ்சம் ஆடி தான் பார்த்தது. எங்களை மாதிரி வழக்கறிஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு எதிராக வரும்போது நீயும் ஒரு பொம்பளை தானே, என் வாழ்க்கையை கெடுக்கிறியே. நிஜமா ஹரி, நீங்க வேணா எந்த வக்கீல வேணாலும் கேட்டு பாருங்க, எந்த வக்கீல் கேட்டாலும் இதான் சொல்ல போறாங்க. இதுதான் நடக்கும். இதையெல்லாம் தாங்கிட்டு தான் நாங்கள் எல்லாம் கேஸ் நடத்துவோம். நாங்கள் வந்து இட்டுக்கட்டி எதையும் நடத்தலை. அவங்க சொன்னதெல்லாம் எழுதி நாங்களாம் எழுதி வாங்கி வச்சுப்போம். என்ன மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் எல்லார்கிட்டையும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, இப்போ காளியை பற்றி என்னென்ன சொன்னாரோ அத்தனை எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு எனக்கு என்ன வேணும்னு எழுதி கொடுக்கணும். அப்புறம் தான் நாங்கள் எழுதவே ஆரம்பிப்போம். அப்புறம் என்னென்னவோ பண்ணி பார்த்தாப்பா, அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் தயவு செய்து மீடியேஷனுக்கு அனுப்புங்க. அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்க? அவங்க சைட்லேருந்து சொன்னாரா, இவர் வந்து மோசமானவர், இவர் அடுத்த பொம்பளைகிட்ட பேசிட்டு என்னை தொட மாட்டார், தொடாமல் இருந்துக்கிட்டு இது மாதிரி தானே போகும். நீங்களே யோசிச்சுப்பாங்க. இல்லை இல்லை, ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்துருச்சு மேடம். அடுத்து அது இதெல்லாம் நடந்து பண்ணோம். அப்புறம் மீடியேஷனுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு வந்து மீடியேஷனுக்கு போயிருக்காங்க. கேஸ் கட்டு வந்து மீடியேஷனுக்கு வரல. மீடியேஷனில் இருந்தவங்க இன்னும் உங்கள் கட்டு வரலமா, நீங்கள் வந்தப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க திரும்ப கோர்ட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவங்க பேரை கூப்பிட்டுட்டாங்க. யார்? பரசுராம் பேரை கூப்பிட்டுட்டாங்க. கிளையண்ட் வரலன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் போட்டிருக்கீங்க. அன்னைக்கு இந்த காரணத்துக்காக தான் போச்சு, நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து அதை ஃபைலுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு மனு போட்டு அதை எடுத்து கொண்டு போய் உட்கார வச்சு பேசினா அந்த காளி அங்கே ஒரு ஆட்டம் ஆடி, அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணுவ, நீ மற்ற பெண்களோட அனுபவிக்கிறதுக்காக நீ இப்போ என்னை விட்டுட்டு போயிடுவியா, அப்போ என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கிறா பேசினாங்க. அந்த மீடியேட்டரும் சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது, ஒரு 6-7 தடவை பேசி அப்புறம்தான் முடிவுக்கே வந்தது. கடைசியில் 13B போட்டோம். எப்படிங்கிறீங்க, இவளுக்கு பர்மனண்ட் அலிமனி 12,50,000 ரூபாய் அலிமனியாக கொடுத்தா. 50 லட்சம் கேட்டா. 12,50,000 கொண்டு வந்து நிறுத்திட்டு, அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இவன் வாங்கி கொடுத்தான் பாருங்க, டிவி, மிக்சி, எதையும் தொட்டு எடுத்துட்டு போக கூடாது. அநியாயமா இருக்கு. அவ எடுத்துட்டு போக கூடாது. அதான் நான் பார்த்தேன், பயந்துட்டேன். அந்த பொண்ணு நீ வீட்டை காலி பண்ணிடணும், அந்த வீட்டில் அவ தான் இருக்கிறா. இந்த பையன் தானே அப்பா அப்பாட்ட வெளியே வந்துட்டான் இல்லையா, நீ எழுதி சாவியை கொண்டு வந்து என் கையில் ஒப்படைக்கிற அன்னைக்கு தான் ஒரு கமிஷனர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண சொன்னோம். அந்த கமிஷனர் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். இன்ஸ்பெக்ஷன் என்னன்னா, சோனி டிவி இருக்குதா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குதா, என்னென்ன லிஸ்ட் இவர் வாங்கி கொடுத்தாரோ அது எல்லாம் அங்கே இருக்கணும். நீ என்னென்ன கொண்டு வந்தியோ அதெல்லாம் எடுத்துட்டு போ. இந்த மாப்பிள்ளை பையன் போட்டான் பாருங்க, பரசுராம் போட்டாங்களே அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில், அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சிடணும். சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி, கமிஷனருக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்கணும். ஆமாம், கோர்ட்டு கொடுக்காது. நம்ம தானே கமிஷனர் வேணும்னு கேட்குறோம் தனிப்பட்ட முறையில். ஆமாம், கமிஷனரை கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ அவங்களா கோர்ட்டாரே போடுவாங்க, இவ்வளோ 1000 ரூபாய் கொடுங்க, இவ்வளோ 1000னா 10,000 கொடுங்க, 15,000 கொடுக்கணும் கமிஷனர் சார்ஜஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் அதை கொடுத்து கமிஷனரை வச்சு பொருளெல்லாம் பாதுகாத்து, அப்புறம் இதையும் எடுத்துட்டு எதை டிடி 12,50,000 சொல்ல போனால் அந்த பொண்ணு தான் இவரு கொடுக்கணும். ஆமாம், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த பொண்ணு விட்டுட்டு போனாலே போதும்ப்பா. அப்புறம் என்னாச்சு, கொண்டு போய் கோர்ட்டில் எவிடன்ஸ் கொடுக்குற அன்னைக்கு ப்ரூஃப் அஃபிடவிட் போடும்போது தான் அந்த இதை கொடுத்து சாவியை கையில் வாங்கி அந்த வழக்கு முடிந்தது. விவாகரத்து பரசுராமுக்கு கிடைத்தது. பரசுராமனின் பிராணத்தை காப்பாற்றியதற்கு நன்றி. அப்பாடே, நிஜமாவே அந்த பையன் ரொம்ப நிம்மதியா போனான். கல்யாணம் அதுக்கப்புறம் பண்ணாரா மேடம்? தெரியலப்பா, அதுக்கப்புறம் நான் தெரியல. சில பேர் வந்து அப்படியே கல்யாணம் ஆனா கூட எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டா பத்திரிக்கை கொடுக்கணும், பத்திரிக்கை கொடுத்தா வக்கீல் வந்துட்டா இந்த அம்மா ஏன் வந்தாங்கன்னு வரும், அதெல்லாம் பிரச்சனை ஹரி. அதனால அதெல்லாம் இருக்காது, நாங்கள் அதை எதிர்பார்க்கறதும் இல்லை. நம்மக்கிட்ட இன்னும் வரலல்ல.
அப்படின்னா நிம்மதியா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே மேடம், நன்றி. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.